போலீஸ் வந்து கொண்டு வாங்க. யுவர் ஆனர், போதை மருந்து கடத்தலில் தீவிரமாக ஈடுபட்டு குற்றம் சாட்டப்பட்ட லட்சுமி என்ற இந்த பெண்ணை கடுமையாக தண்டிக்கும்படி கணம் கோட்டார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கணவன் மேல் ஏற்பட்ட ஆத்திரம் காரணமாக தன்னுடைய 3 குழந்தைகளையும் கிணற்றில் தள்ளி தானும் தற்கொலை செய்து கொள்ள முயன்ற குற்றத்திற்காக இபிகோ 302, 104, 307 சட்ட பிரிவின்படி 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கின்றேன். இது ஒரு தனி உலகம். இங்கு வரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குற்றத்துக்காக சட்ட புத்தகத்தின் ஏதேதோ பிரிவின் கீழ் உள்ளே வந்தவர்கள். ஆனால் இவளோ மனச்சிறையில் ஒரு மனிதனை பூட்டி வைத்த குற்றத்திற்காக தன் ஆயுளின் பெரும் பகுதி இங்கு அஞ்ஞாத வாசம் செய்ய வந்தவள். இந்த வெள்ளை புறா வானை விட்டு கூண்டுக்குள் அடைபட்டு பலகாலம் ஆகிவிட்டது. அவள் போட்ட கரிக்கோடுகள் அவள் காதலுக்கு அவள் செய்யும் லட்சார்ச்சனை. ஆனந்த், 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 ஆனந்த். ஏ சார், லவ் பண்றேன்னு சொல்றீங்களே, நான் என்ன சொன்னாலும் செய்வீங்களா? நீங்க பாட்டு பாடுறத நிறுத்துங்கன்னு சொன்னா நிறுத்திடுவீங்களா? உங்க அம்மா அப்பா விட்டு வந்துருங்கன்னு சொன்னா வந்துடுவீங்களா? லதா, உனது வார்த்தை எனது வேதம். சத்தியம் செய்ய காத்திருக்கிறது என் இதயம். என் காதலை நம்பினால் கடிதம் சொல்லும் இடத்தில் உன் காலடி ஓசை கேட்கட்டும். ஹலோ, ரிசப்ஷன், குட் ஈவினிங். யாரு? சிவராமனா? பாம்பேல இருந்து இன்னைக்கு தான் வந்தாரா? ஒரு நிமிஷம் இருங்க சார், எந்த ரூம்னு பார்த்து சொல்றேன். சாரி சார், அப்படி யாரு இங்க? ரிசப்ஷன், குட் ஈவினிங். ஏன் சார், எத்தனை தடவை தான் மிஸ்டர் சிவராமன் இருக்காரான்னு கேப்பீங்க? ஆர் யூ மேட்? இங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல 150 ரூம் இருக்கு. அதுல எந்த ரூம் நான் போய் தேடுவேன்? ஏதோ புரிஞ்சுட்டு தான் பேசுறீங்களா? இங்க பாருங்க, அந்த மிஸ்டர் சிவராமன் இந்த ஹோட்டல்ல தான் தங்கி இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போன் பண்ணுங்க. Damn it, idiot fool. ஏய், ஏன் இவ்ளோ கோபப்பட்டு பேசுற? எதுலயுமே பொறுமையா நிதானமா இருக்கணும். ஆனாலும் இவ்ளோ அவசரம் கூடாதுமா? ஆமா தாயே, எப்ப பார்த்தாலும் என்ன அவசரக்காரின்னு சொல்லிட்டே இரு. ஆனா உன் வேலையை சேர்த்து நான் தான் செஞ்சிட்டு இருக்கேன். நீ என்னடா யாரடி இது? யாரடியா? ஆனந்த். ஆனந்தா? எந்த ஆனந்த்? எந்த ஆனந்தா? என்ன கிண்டலா பண்ற? ஆனந்த தெரியாதவங்க இருக்கவே முடியாது. He is such a great singer. பெரிய பாடகர். Autograph. கீதா, இப்படி செய்யறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ஏ மிஸ்டர், இவளுக்கு தான் மானம் இல்ல, உங்களுக்குமா? முகத்தை காமிச்சா பல்ல எழுப்பீங்க, உடம்ப காமிச்சா கையெழுத்து போட்டுடுவீங்களா? இது வேற யாருக்கும் சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேரு தான் கற்பு, பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கலன்னா புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு தான் அர்த்தம். கை தட்ட வேண்டியவங்களை பார்த்து கண்ணத்துல போட்டுக்காதடி. வா வாடினா. இது வேற யாருக்கும் சொந்தமாக போற உடம்பு. அந்த ஒருத்தன் தொடர வரைக்கும் வேற யாரும் தொடாம பாத்துக்கிறதுக்கு பேருதான் கற்பு, பண்புங்கிறது. இத கூட ஒரு கலைஞனா இருந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கல, புகழ் உங்க கண்ணை மறைக்குதுன்னு தான் அர்த்தம். சம்பாதிக்கிறங்கிற திமிர்ல பேசுறியா? எஸ், திமிர்ல தான் பேசுறேன். இப்ப என்ன செய்யலாங்கிற? அடடடடா, ஆரம்பிச்சிட்டீங்களா அண்ணன் தங்கச்சி சண்டைய? இது சண்டை இல்லம்மா, லேவாதேவி. நீ குடுக்கறதெல்லாம் கணக்கு வச்சு வட்டி முதலமா உன்னுடைய கல்யாணத்துக்கு திருப்பி கொடுத்துறேன். உனக்கு வாழ்க்கையே நான் தான் பார்த்து வைக்கணும். அண்ணே, முதல்ல நீ லைஃப்ல செட்டில் ஆறத பாத்துக்க, அப்புறம் என்ன பத்தி கவலைப்படலாம். பிசினஸ் பண்றேன் அது இதுன்னு சொல்லி அம்மாவை நம்ப வச்சு இருக்கிற சொத்துல 3/4 வாசிய ஒழிச்சிட்ட. என்ன காப்பாத்திரியோ இல்லையோ, நீ பெரிய ஆளா வரப்போறேன்னு நம்பிட்டு இருக்காங்களே அம்மா, அத கெடுத்துறாத.
இந்த உலகத்துல ஈஸியா கிடைக்கிறது அட்வைஸ் ஒண்ணுதான். ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் பாம்பேல இருந்து இங்க வந்து ஒரு புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான். அவனை பார்த்து நான் எப்படியாவது மேல போயிடுவேன். மிஸ்டர் ரமேஷ், இந்த வேலை உங்களுக்கு கொடுத்தாச்சு. மாசத்துக்கு 2000 ரூபாய் சம்பளம் மினிஸ்டர் சொல்லிடுங்க. தேங்க்யூ சார். பட் ஒன் திங், 2 மாசத்துக்கு 50,000 நீங்க சேல்ஸ் டர்ன் ஓவர் காட்டினாதான் இந்த வேலை உங்களுக்கு பெர்மனன்ட் ஆகும். சரிங்க சார். ஹால்ல உட்காருங்க. அப்பாயின்மெண்ட் வர தர. ஓகே சார். மேனேஜர், நம்ம வாடிக்கைக்காரங்களுக்கெல்லாம் போன் பண்ணி இந்த ரமேஷ் வந்தா நம்ம சரக்கு அவன்கிட்ட இருந்து வாங்க வேண்டாம்னு சொல்லிடுங்க. சார், மேனேஜர், மந்திரி சிபாரசை மறுத்துட்டா வீணா பெரிய எடுத்து பொல்லாப்பு வந்து சேர்ந்துரும். அதுக்கு பதிலா மாசத்துக்கு 2000, 4000 ரூபாய் கொடுத்துட்டு அவனுக்கு வேலை செய்ய தெரியுதுன்னு வீட்டுக்கு அனுப்புறது பெட்டர். நீ கூட சொன்னீங்களே நம்ம கம்பெனில வேலை செய்ய ஒரு நல்ல ஆள் இருக்காரு, பேர் கூட சந்தானம்னு சொன்னீங்களே, அவர் 2 மாசம் கழிச்சு வந்து ஜாயின் பண்ணி சொல்லுங்க. ஓகே? ஓகே சார். பிசினஸ்ல நீ எப்படி இவ்வளவு பிரமாதமா வந்திருக்கன்னு இப்பதான் புரியுது. மாஸ்டர் பிரைன்பா உனக்கு. சரி, அரசியலையும் சரி வியாபாரத்திலும் சரி ராஜதந்திரம் தான் ஜெயிக்க முடியும். ஐம் சாரி, கொஞ்சம் பிஸியா இருந்தாலும் உங்கள்கிட்ட சரியா பேச முடியல. எப்படா இருக்க? ஒண்ணும் சொல்ற மாதிரி இல்ல. என்னடா அது? என்னென்னமோ பிசினஸ் பண்ணிட்டு இருந்தா என்னாச்சு? எதுவும் சரிப்பட்டு வரல. அதனாலதான் உன்னை பார்க்க வந்தேன். டேய், நான் இருக்கிறப்போ நீ ஏன்டா கவலைப்படுற? எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஓகே? அன்புள்ள எங்கள் ஆனந்த், என் போல் எத்தனையோ இதயங்களை ஏங்க வைத்த நீங்கள் ஒருத்தியிடம் உங்கள் இதயத்தை பறிகொடுத்ததை பத்திரிகை மூலமாக தெரிந்து கொண்டேன். மகிழ்ச்சி. உங்களை போன்ற கலைஞன் ஒரு பெண்ணை காதலிக்கும் போது பூரணமாக அவளை பற்றி அறிந்து மணப்பதே உத்தமம். நீங்கள் மணக்கப் போகும் லதா உங்களிடம் மறைக்கும் உண்மை என்னவென்று தெரியுமா? அவள் ஏற்கனவே ரொம்ப அனுபவப்பட்டவள். காதலில் மட்டுமல்ல, கருக்கலைப்பிலும் கூட. லதா வீட்டின் பக்கத்தில் வீட்டில் குடியிருந்த வாசு பீத்தாம்பரத்துக்கும் அவளுக்கும் தொடர்பு இருந்தது. அதனால் லதா கருவுற்றாள். அவளுக்கு கோயம்புத்தூரில் இருக்கும் டாக்டர் சந்தான பாலன் என்பவர் மூலம்தான் கருக்கலைப்பு செய்யப்பட்டது. கருவுக்கு காரணமான வாசு பீத்தாம்பரம் தற்போது சேலத்தில் இருக்கிறார். இது விலாசம் இல்லாத மொட்டை கடிதம் அல்ல என்பதற்காக தான் கீழே விவரமாக வாசு பீத்தாம்பரத்தின் விலாசமும் கருக்கலைத்த சந்தான பாலன் விலாசமும் தந்திருக்கிறேன். தீர விசாரித்து தெளிவு பெற்ற பின் லதாவை மனம் செய்து கொள்ளுங்கள். நம்பவே முடியல. ஒருவேளை சதா உங்க நினைப்பிலே இருக்கிறதுனால பிரம்மையான் சந்தேகமா இருக்கு. இது நிஜமா கனவான்னு சந்தேகம் இருந்தா என்ன அணைச்சு பாரு, உண்மை தெரியும். ஓய், இந்த வீட்டுல யாரு இருக்கா? ஏன் இல்ல, காலியா இருந்தா நான் குடியிருக்கலாம் பாரு. காலையில இருந்து உன்னையே பாத்துட்டு இருக்கலாம். இப்ப யாரும் இல்ல, கொஞ்ச நாள காலியா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி யார் இருந்தா? வாசு பீதாம்பரம்னு ஒருத்தர் இருந்தாரு. இங்க அவர் இருந்தப்ப ரொம்ப கலகலப்பா இருக்கும். உங்களை மாதிரியே தான் எப்பவும் ஜாலியா இருப்பாரு. சேலத்துல ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னு அங்கேயே போயிட்டாரு. இப்ப சேலத்துல தான் இருக்காரா? ஆமா, எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். வெரி நைஸ் மேன். லதா, வந்த விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு பெங்களூர் போயிட்டு வரேன். பெங்களூருக்கா? ஆமா, ஒரே ஒரு நாள்ல திரும்பிடுவேன். சீக்கிரமா வந்துருவீங்கல்ல? பின்ன நான் அங்கேயே தங்க போறேன். வரேன்.
உங்களை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஐ ரியலி மிஸ் யூ. எனக்கும் அப்படிதான். வரட்டுமா? என்னங்க வராம போறீங்க? மாமியார் வீட்டுக்கு வரும்போது வெறும் கையோட வரக்கூடாது. பெங்களூர் போய் ஒரு ரோஜா செடி வாங்கிட்டு வரேன். பாய். மாமா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. அப்படியா? வாங்க. ஐ எம் வாசு பீதாம்பரம். நீங்க? என் பேரு ரகுராமன். நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சார், நீங்க மெட்ராஸ்ல இருக்கும்போது உங்க பக்கத்து வீட்டுல லதான்னு ஒரு பொண்ணு இருந்தால ஞாபகம் இருக்கா? லதாவையா சொல்றீங்க? அவ ரொம்ப தங்கமான பொண்ணாச்சே. ஒண்ணும் இல்ல சார், லதாவை என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பேசிட்டு இருக்காங்க. அதனால அவ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். சார், லதா பழகிறதுக்கு குழந்தை மாதிரி, ஆனா கேரக்டர்ல நெருப்பு. அவகிட்ட யாரும் நெருங்க முடியாது. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உங்க ஃப்ரெண்டு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும் சார். குணத்துல அவ வைரம். கல்யாணமாகி நிறைய குழந்தைய பெத்துக்கிட்டவங்க அபார்ஷன் பண்ணிக்கிறதுல தப்பு இல்ல. கல்யாணமாகாதவங்க செஞ்சாதான் அது கொலை குத்தத்துக்கு சமம். அதனாலதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். நீங்க எப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் தான். எனக்கு வேண்டியவங்க பொண்ணுன்னு லதான்னு பேரு. லதாவா? ஆமா சார், லதாவோட தோழி ஒருத்தி எவங்கிட்டே ஏமாந்து கர்ப்பம் ஆயிட்டா. லதா தான் அவளை இங்க கருக்கலை பூசி அழைச்சிட்டு வந்தா. நான் தான் ஆபரேட் பண்ணேன். மறுநாளே அந்த பொண்ணு செத்துட்டா. அன்னையில இருந்து அபார்ஷன் செய்யறது இல்லைன்னு நான் சத்தியம் பண்ணிட்டேன். அப்போ நீங்க அபார்ஷன் பண்ணது லதாவுக்கு இல்லையா? அவளை பத்தி தப்பா நினைக்கிறதே ரொம்ப பாவம். ஆமா, லதாவை பத்தி திரும்ப திரும்ப கேக்குறீங்களே, நீங்க யாரு? என் பேரு ராஜேந்திரன். என் ஃப்ரெண்டு தான் லதாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். அப்படியா? உங்க ஃப்ரெண்ட் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. லதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கணும்னா ரியலி ஹி இஸ் வெரி லக்கி சார். தேங்க்யூ டாக்டர்.